ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஷஹி வெறி விலக்கி ஆசை அறுத்து அறத்தோடு நின்ன என்ன இந்த மூன்றிலே அனன்யார்ஹத்வம் என்று தொடங்கக்கூடியதான நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதய சூத்திரத்தோடு திருவாய்மொழி ஆழ்வார் பாசுரங்கள் மூலமாக பராங்குஷ நாயகி நிலையாக மூன்று நிலைகள், தோழி பாசுரமாக, தாய் பாசுரமாக, மகள் பாசுரமாக, தலைவி பாசுரமாக இந்த மூன்று நிலையை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் என்று நேற்றைய பதிவிலேயே நாம் பார்த்தது. ஆக முதலிலே ஷஹி வெறி விலக்கி ஆசை அறுத்து அறத்தோடு நின்னு என்ன இந்த மூன்றிலே அனன்யார்கத்துவம். ஆக எம்பெருமான் ஒருவனுக்கே நாம் உரியவர்கள். நமக்கோ வேறு ஒருவருக்கோ நாம் உரிமைப்பட்டவர்கள் கிடையாது. அவனுக்கே நாம் அடிமைப்பட்டவர்கள் என்ற இந்த சம்பந்த ஞானம்தான் தோழி பேச்சாக அமைந்திருக்கின்றது என்றும் பார்த்தது. ஆக தோழி பாசுரமாக 3 பாசுரங்களும், தாய் பாசுரமாக 7, மகள் பாசுரமாக 17 பாசுரங்கள், மொத்தம் 27 பாசுரங்கள் பெண் பேச்சாக, ஆழ்வார் பேச்சாக அமைந்திருக்கின்றது. ஆக முதல்ல இந்த தோழி பாசுரம் 3ன்னு பார்த்தது. அது தீர்ப்பாறை யாமினி, துவளில் மாமணி, கருமாணிக்க மலை, இந்த 3மே தோழி பாசுரம். முறையே ஷஹி வெறி விலக்கி ஆசை அறுத்து அறத்தோடு நின்னு, அந்த 3மே இந்த 3 பாசுரங்களுக்கு ஒத்திருக்கும்படியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக ஷஹி வெறி விலக்கி முதல்ல நாயனார் சூத்திரத்தோடு, இங்கே ஆழ்வார் பாசுரம், இங்கே தீர்ப்பாறை யாமினி. ஷஹி வெறி விலக்கி தீர்ப்பாறை யாமினி. தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடு அன்னை மீர் ஓர்பாலி உண்ணுதல் உத்த நல் நோய் இது தேறினோம். போர்ப்பாகுதான் செய்து அன்னு அவரை வெல்வித்த மாய போர் தேர் பாகனாருக்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்னதேன்னு பாசுரம். தாய்மார்கள்லாம் இவள் நோய் என்னது, இந்த நோய் என்னது அப்படின்னு அறிவதற்காக இவர்களை எதற்காக நாடுகின்றீர்கள்? தாய்மார்களே, இவளுடைய நோய், இந்த பெண் பிள்ளையினுடைய நோய் என்னதுன்னு தெரியறதுக்காக எதற்காக நாடுகின்றீர்? கட்டுவிச்சியை சென்று நாடி, குறி சொல்பவளான கட்டுவிச்சியை நாடி இவளுக்கு என்ன நோய் பிடித்திருக்கின்றது, இந்த நோய்க்கு தான் மருந்து என்ன அப்படின்னு கேட்கின்றீரே. அழகியதான நெற்றி உடையவளா இருக்காள், இவளுடைய நோய் என்னது அப்படின்னு நான் ஊகித்திருக்கின்றேன். என்னதுன்னா, போர்ப்பாகுதான் செய்து அன்னு அவரை வெல்வித்த, அன்னு ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர் பாகனாருக்கு. இப்ப அன்றொரு சமயத்துல இங்கே தேரோட்டியாய் சென்று பாண்டவர்களை வெற்றியடையும்படிக்கு செய்தானே, அந்த எம்பெருமான் இடத்திலேயே இவளுடைய சிந்தை நோய் திசைக்கின்றது. இவளுடைய சிந்தை நோய் கலங்கச் செய்திருக்கிறான், இவளுடைய சிந்தையை கலங்கச் செய்திருக்கின்றான். அதனாலே இவளுடைய சிந்தையானது அவனையே நினைத்திருக்கின்றது அப்படின்னு தோழி சொல்றாள். அப்படியா, சரி, அப்ப இந்த நோய்க்கு மருந்துதான் என்ன அப்படின்னு தாயார் கேட்கிறாளாம். அதற்கு அடுத்து சொல்றாள், இது காண்மின் அன்னை மீர் இக்கட்டுவிச்சி சொல் கொண்டு எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன்மின் மதுவார் துழாய்முடி மாயப்பிரான் கழல் வாழ்த்தினாலே இவள் பெற்றிருக்கக்கூடிய இந்த நோய்க்கு அருமருந்தாகும். ஏதோ இதர தேவதாந்திரங்களுக்கு சென்று அதற்கு செய்ய வேண்டியதான கள்ளும் இறைச்சியும் கொடுத்து இவளுடைய நோயை தீர்க்க வேண்டும்னு எண்ணாதீர்கள். மதுவார் துழாய் முடி, தேன் பெருகக்கூடியதான திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன், முடியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன், அந்த பெருமானினுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடினாலே இவளுடைய நோய்க்கு, இவள் பெற்றிருக்கக்கூடிய நோய்க்கு சிறந்த மருந்தாகும். மதுவார்த்துழாய் முடி மாயப்பிரான் கழல் வாழ்த்தினால் அதுவே இவளுத்த நோய்க்கு அருமருந்து ஆகுமே அப்படின்னு சொல்றார். மேலும் பிரளய காலத்திலே அத்தனை உலகத்தையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தவனான எம்பெருமான் மீண்டும் வெளிநாடு காண வேண்டி அதை உமிழ்ந்தவன், உண்டும் உமிழ்ந்தும் என்று சொல்றபடிக்கு அப்படி சிருஷ்டி செய்த எம்பெருமானினுடைய பெயரை பாடினாலே இவளுடைய நோய்க்கு அருமருந்தாகும். மேலும் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி இவள் மீது வெண்பொடி பூசினாலே
இவள் நோய்க்கும் அருமருந்தாக இருக்கும். மணியின் அணிநிற மாயன் தமரடி நீரு கொண்டு அணிய முயலில் மத்தில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே அப்படின்னு சொல்றது போல நீல ரத்தனம் போல கருமாணிக்கமா இருக்கக்கூடிய எம்பெருமான் நீல ரத்தனம் போன்ற நிறம் பெற்றவனா இருக்கான். அந்த எம்பெருமானுடைய அடியார்களினுடைய திருவடி தூளி கொண்டு திருவடிப்பட்ட அந்த தூளியை கொண்டு இவள் மீது பூசினாள். இவள் பெத்த நோய்க்கு அதுவே அருமருந்தாகுமே. எம்பெருமானுடைய நாமத்தை சொல்றதோ, எம்பெருமான் நாமத்தை சொல்லிக்கொண்டு இவள் மீது வெண்பொடி பூசுவதோ அதை காட்டிலையும் உசந்ததா இருக்கின்றது எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களினுடைய திருவடி தூளி கொண்டு இவள் மீது பூசுவது என்பதே இவள் உத்த நோய்க்கு அருமருந்தாகுமே. சிந்தை நோய் சிந்தை துழாய் திசைக்கின்றதே. தேர்ப்பாகனாருக்கே இவளுடைய சிந்தை நோய், இவள் சிந்தை கலங்கும்படியாய் பெற்றிருக்கக்கூடிய நோய்க்கு அதுதான் அருமருந்தாக இருக்கும். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் ஈதே மருந்து. இதுதான் மருந்து. இந்த மருந்த காட்டிலையும் வேறு மருந்துன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு மருந்து சொன்னேனே, அதை காட்டிலையும் உற்ற மருந்து அப்படின்னா இந்த மருந்தைத்தான் சொல்ல முடியும். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம், இதுதான் நன்மை. ஏழு பிறவிக்கும் இதுதான் நன்மை. உத்த நோய்க்கு இதே மருந்து. ஊழ்மையில் கண்ணபிரான்கழல் வாழ்த்துமின் உன்னித்தே அப்படின்னு நன்மையை உண்டாக்கக்கூடிய நோய். மற்ற நோயெல்லாம் நன்மையை அழிக்க வல்லதா இருக்கக்கூடிய நோய்கள். ஆனா இந்த நோய் இருக்கே, இது நன்மையை உண்டாக்கக்கூடிய நோய். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் தரக்கூடியது. அந்த நோய்க்கு இதுதான் மருந்து. அதனாலே வேறு சிந்தையே இல்லாமல் கண்ணபிரானுடைய திருவடிகளையே வாழ்த்துங்கோள். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள். அவளை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் அன்னை மீர்னு சொல்றார். ஏன் இதே மருந்து கண்ணன் கழல் பாடுமின் உன்னித்தேன்னு சொல்றீர். இதுதான் உத்த நோய்க்கு, நன்மை சேமம் நோய்க்கு உத்த மருந்தாக இருக்கும்னு சொல்றீரே அப்படின்னா ஏன் அப்படி சொல்றது? ஏன்னா உம்முடைய மகள் இருக்காளே, அவள் வேதங்களால் காட்டப்படக்கூடிய கண்ணபிரான தவிர மற்றொரு தெய்வத்தை அறியாதவள். மற்றொரு தெய்வம் அறியேன்னு சொல்றதுபடிக்கு அறியாதவள் மற்றொரு தெய்வத்தை தொழவே மாட்டாள். அதனாலே அவளை புகழ்ந்து பாடுங்கோள், தொழுங்கோள், ஆடுங்கள் அப்படின்னு ஜீவாத்மாவாகிற இந்த தலைவியினுடைய அனன்யார்க சேஷத்துவத்தை சொல்லி அவனால் ஆட்கொள்ளப்படக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு இதர தெய்வங்களை பூசிப்பதனாலே ஒரு பயனும் ஏற்பட போவது கிடையாது என்பதையும் இங்கே நிச்சயித்து சொல்றாளாம் தோழியானவள் தாயாரிடத்துல. மகளினுடைய தாயாரிடத்துல சொல்றாள், இந்த தன்னுடைய மகளுக்கு இப்படி நோய் வந்ததுன்னு சொல்றீரே, கண்ணபிரானை அல்லால் மற்ற இவள் தொழமாட்டாள். வேதங்களாலே காட்டப்படக்கூடிய கண்ணனே இவள் தொழக்கூடியவள். அவன் அன்னி வேறு ஒரு தெய்வத்தை இவள் அறியாள், தொழமாட்டாள். அதனாலே அவளையே பாடுங்கோள், தொழுங்கோள். ஏன்னா இந்த ஜீவாத்மாவாகிற தலைவியினுடைய அனன்யார்கத்துவத்தை சொல்லி இவள் இப்படிப்பட்டவள், அவனுக்கே அடிமைப்பட்டவள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அவனாலே ஆட்கொள்ளப்பட போகிற ஆத்மா. அதனாலே வேறு தேவதாந்திரங்களை பூசிப்பதோ சொல்லுவதோ நாமத்தை சொல்றதோ அந்த தெய்வங்களுக்கு செய்வதோ இங்கே பயனேதும் கிடையாது. ஆக இப்படி ஜீவாத்மா எம்பெருமானுக்கே சேஷம் என்றும் தேவதாந்திரங்களை ஆசிரிப்பது அப்படிங்கிறது துக்ககரமே அப்படின்னு தோழியினுடைய பாசுரமான இந்த தீர்ப்பாரை யாமினி அப்படிங்கிற பாசுரத்தின் மூலமாக காட்டுகின்றார். ஆக ஷஹி வெறி விலக்கி, ஷஹி தோழியானவள் வெறி விலக்கு, தேவதாந்திரங்களை பூசிப்பது தகாது, எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவர்கள் நாம் அப்படிங்கிறத இங்கே காட்டுறார். ஆழ்வாருடைய திருவிருத்த பாசுரம் 100மே திருவாய்மொழியின் பாசுரங்களினுடைய சாரத்தை தான் நமக்கு காட்டுகின்றது என்னும் பூர்வர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். இப்ப இங்க ஆச்சாரிய ஹிருதய சூத்திர ஷஹி விரைவிலக்கி, ஆழ்வார் திருவாய்மொழி பாசுரம் தீர்ப்பாரை யாமினி, அதுக்கு நேர் திருவிருத்த பாசுரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நேர் பாசுரமே இருக்கு. சின்மொழி நோயோ கழிப்பெரும் தெய்வம் இந்நோய் இனதென்னு இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்னு இது வேலனில் நீ என்மொழி கேண்மின் என் அம்மனை மீர் உலகேழும் உண்டான் சொல்மொழி மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சுட்டுமினே அப்படின்னு நேர் திருவிருத்த பாசுரம். ஆக இந்த தீர்ப்பாரை யாமினி
சின்மொழி நோயோ கழிபெரும் தெய்வம் ஷகி விரி விலக்கி. இந்த மூணுமே எம்பெருமானுக்கே நாம் அடிமைப்பட்டவர்கள். வேறு தேவதாந்திரங்களை கொண்டு பூஷிப்பதோ தொழுவதோ தகாது, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு தகாது அப்படின்னு காட்டுறாராக. இன்மொழி கேட்கும் இளம் தெய்வம் அன்னு இது. மற்றொரு தெய்வத்தை நாடி பூஷித்தால் போகக்கூடிய நோயோ இவள் கொண்டிருக்காள். கழி பெறும் தெய்வம் இன்னோ இனதென்று. இந்த நோய் என்னது என்னதுன்னு மற்றவர்களிடத்திலே கேட்டு செல்வதுங்கிறது பயனில்லை. இந்த நோயானது கண்ணன் எம்பெருமான் அவனிடத்திலேயே தன்னுடைய சிந்தையானது கலங்கி இருக்கும்படியான நோயை பெற்றிருக்கின்றாள். அதனால அவனுடைய துழாயை கொண்டு இவளிடத்திலே தந்தாலோ, அவனுடைய நாமத்தை சொன்னாலோ, அவனுடைய அடியார்களினுடைய திருவடி தூளி கொண்டு பூசினாளோ, இவளிடத்திலே இவளுடைய திருமேனியிலே பூசினாளோ, இவளுடைய நோய், இவள் கொண்டிருக்கக்கூடிய நோய் நன்னோய். நன்னோய் இது தீர்ந்து விடும் அப்படின்னு திருவிருத்தத்துல மற்றொரு பாசுரத்திலேயும் தெய்வ நன்னோய் இது. இந்த திருத்துழாய் இலையாயிலும் வேறாயிலும் மண்ணாயிலும் கொண்டு தாருங்கள்னு சொல்ற ஆழ்வார் அதை காட்டி கொடுக்கிறார். அப்படி இந்த நன்னோய் அது தீர்ந்து விடும். ஆக எம்பெருமானுக்கே உரியவர்கள் நாம் அப்படின்னு ஷகி வெறி விலக்கி என்கின்ற சூத்திரத்திலேயும் திருப்பாரையாமினியிலேயும் முதல்ல எடுத்தது தோழி பாசுரத்துல முதல் பாசுரத்தை பார்த்தது. அடுத்தது ஆசை அறுத்து அடுத்த பகுதியிலே நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.